ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, வீட்லயே எப்படி பைக் சர்வீஸ் பண்ண போறது தான் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஆயில் சேஞ்ச் எப்படி பண்ண போகிறோம், செயின் லூப்ரிகேட்டிங் எப்படி பண்ணுறோம், க்ளீனிங் தேவையில்லை. ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக நான் செயின் ஸ்ப்ராக்கெட் நான் மாற்றினேன் நம்ம யூனிகார்னில். ஸோ அது ஒன்று. அப்புறம் வண்டி வந்து கொஞ்சம் டர்ட்டாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் வாஷ் பண்ணி எப்படி அந்த வாஷிங் அந்த அளவுக்கு நான் வீடியோ எடுக்கல. ஸோ அதனால் ஜஸ்ட் வெறும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அது மட்டும் நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பைக் வந்து நம்ம சென்டர் ஸ்டாண்டில் பார்க் பண்ணிடலாம். ஃப்ளோர் வந்து நல்லா க்ளீனாக ஸ்ப்ரேட் லெவலில் இருக்கணும். இது வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. அதில் மண் எல்லாமே எடுத்துகிட்டு அப்புறம் வந்து பைக் வந்து திருப்பி நிற்க வைக்கணும். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஃபில்லர் கேப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இப்போ வந்து கீழே ட்ரெயின் போல்ட் ரிமூவ் பண்ணணும். ஸோ ட்ரெயின் போல்ட் எடுக்கிறதுக்கு வந்து 12 ஸ்பேனர் ரிங் ஸ்பேனர் யூஸ் பண்ணி அந்த ட்ரெயின் போல்ட் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அது வந்து நல்லா லூஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயிலை ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் ஒரு க்ளவுஸோ ஒரு கவரோ அந்த மாதிரி எதாவது போட்டுக்கணும். இப்போ நான் கவர் போட்டுட்ருக்கேன் ஒரு கேரி பேக் மாதிரி. ஸோ அன்ஸ்க்ரூ பண்ணோடனே அந்த லாஸ்ட் பாயிண்ட் அந்த ட்ரெயின் போல்ட் அப்படியே ட்ரெயின் ப்ளக் வந்து அப்படியே கைக்கு வந்தோடனே அந்த ஆயில் எல்லாம் ஃபுல்லாக அந்த கேனில் வந்து விழுந்துடும் பாருங்கள் அந்த மாதிரி. இது வந்து கொஞ்சம் நேரம் விட்டு, ஸோ இது வந்து ஆல்ரெடி எல்லாம் கொஞ்சம் அப்படி ஆயில் எல்லாம் வெளியே வந்த பிறகு கொஞ்சம் டைம் விட்டுட்ட பிறகு இப்போ அந்த ஆயில் எல்லாம் கீழே வந்து செட்டில் ஆகும். ஸோ வண்டி வந்து கொஞ்சம் அப்படி லைட்டாக டில்ட் பண்ணுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆயில் எடுத்துகிட்டு பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஆயிலில் வந்து ஒரு பக்கம் வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம idemitsu 10W30 ஆயில் ஃபுல் நியூ கேன் எடுத்துருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ரீகேப் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா இது வந்து அப்புறம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்புறம் எடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் சைடில் வச்சிடலாம். இப்போ வந்து ஆயில் ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ கீழே ஃப்ளோர் எல்லாம் கொஞ்சம் ஆயிலாக இருக்குது, பிகாஸ் நல்லா காத்தடிச்சுது. ஸோ சைட் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா டில்ட் பண்ணணும். ஸோ டில்ட் பண்ணோன்னா உங்களுக்கு உள்ளே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். எக்ஸஸ் இல்லை, உள்ளே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா ஆயில், தட் இஸ் வெளியே வராத ஆயில், அதெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடணும். ஆக்சுவலாக நிறைய பேர் டில்ட் பண்ண மாட்டாங்க இதில் சர்வீஸ் சென்டர்ஸில். ஸோ இது வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஓல்டு ஆயிலில் எடுத்துகிட்டு புது ஆயில் போட்டோம். ஸோ தென் கம்ஸ் டு அகெயின் டு த சென்டர் ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் வந்து வாங்க நம்ம செயின் கேஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ 10 ஸ்பேனர் எடுத்தாச்சு. ஸோ ரிமூவ் 1 போல்ட், இஸ் 1 more bolt in the front. இது வந்து வெறும் லூப்ரிகேஷன் மட்டும்தான், க்ளீனிங் கிடையாது. க்ளீனிங்காக இருந்தால் ரெண்டு கேஸுமே அப்பர் அண்ட் லோவர் ரெண்டுமே கழட்டணும். அண்ட் அந்த க்ளீனிங் ப்ரஷ் எல்லாம் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு ரன் பண்ணி விட்டு க்ளீன் பண்ணால் ஓகே. பட் எனிவே இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் இன்ஜின் ரன் பண்ணி கியரில் போட்டு அந்த வீல் ரொட்டேட் பண்ண வைக்கிறதோ, இல்லை கையில் ஃபாஸ்ட்டாக வீல் ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு கை விரல வைக்கிறதுலாம் நாட் ரெக்கமெண்டட். ஸோ அதெல்லாம் பண்ண போகாதீங்க. ஏன்னா அந்த ஹை மொமெண்டமில் சுற்றும் போது வந்து கை செயினுக்கோ ஸ்ப்ராக்கெட் நடுவில் மாற்ற சான்ஸ் இருக்குது அண்ட் வில் பி சிவியர்லி டேமேஜ். ஸோ அதனால் விரல சொல்கிறேன். ஸோ ஃபிங்கர் வில் கெட் சிவியர்லி டேமேஜ். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ லைட்டாக அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு லிங்க்குக்கும் நீங்கள் அப்படியே லூப்ரிகேட் பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருக்குது, நான் தரோவாக ரெடி பண்ணுவேன் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுறது இன்னும் பெட்டர். ஸோ இப்போது பேக்கு ஃப்ரண்ட் அப்படி கொஞ்சம் சுற்றி விட்டேன். ஸோ அந்த செயின் கேஸ் அப்பர் கேஸில் அது வந்து ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. ஒரு 1/2 லிட்டர் என்கிட்ட ஒரு இது இருக்குது, கியர் ஆயில். ஸோ தட்ஸ் 90 கிரேட் ஆயில். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ செயினுக்கு வந்து கிட்டக்கிட்ட ஒரு லிங்காக அப்படி நான் ஃபில் பண்ணிட்டுருக்கேன், அவர் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். ஃபில்னால் அது வந்து ரிசர்வாயர் கிடையாது, ஃபில் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணிட்டுருக்கேன். ஸ்லோவாக அப்படியே ரொட்டேட் பண்ணி அது வந்து க்ளீனாக வெரி தின் ட்ராப் அப்படியே விடுற மாதிரி பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணி விடணும். ஆக்சுவலாக பார்க்க போனால் உங்களுக்கு வந்து செயின் ஸ்ப்ரே ஆர் ஆயில் அப்ளை பண்ணுறது வந்து இந்த லோவர் பார்ட்டில் தான் பண்ணணும். அந்த எங்கே அந்த செயின் வந்து ஸ்ப்ராக்கெட்டுக்கு அப்படி ஜாயின் ஆகி என்ட்ரு ஆகுது தெரியுங்களா. ஸோ அந்த பாயிண்டில் அது படுற மாதிரி பட்டால் தான் உங்களுக்கு வந்து செயினுக்கும் ஸ்ப்ராக்கெட்டுக்கும் க்ளீனாக கவர் ஆகும். பட் இது வந்து நான் ஸ்லோவாக பண்ணுறதுனால மேலே கூட மேலே விடுறேன். ஸோ இன்னொன்று வந்து
இது வந்து 90 கிரேட் ஆயில். ஜஸ்ட் அப்படி விட்ட உடனே லைட்டாக அப்படியே உங்களுக்கு ஸ்ப்ராக்கெட்க்கு இறங்கிடும் க்ளீனாக. ஸோ அதனால தேர்ஸ் நத்திங் இஷ்யூ இன் திஸ். அண்ட் இந்த ஆயில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து க்ளீனாக துவச்சிட்டு வாங்கிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ஷெல் ஸ்பைராக்ஸ் ஆயில். இது வந்து 90 கிரேட் ஆயில். இது வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆயில். இது ஆக்சுவலாக காருக்கெல்லாம் நீங்கள் கியர் பாக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். கியர் பாக்ஸ் டிஃப்ரென்ஷியலுக்குள்ள வரும். இது வந்து ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு இந்த ஆயில். இட்ஸ் அரௌண்ட் 123 rupees என்னவோ அந்த டைமில். ஓகே, ஸோ அது இன்னும் நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ கையில் நல்லா க்ளீனாக துடைச்சிட்டு ஆயில் லாஸ்ட்டு ட்ராப் இறங்கியிருக்கும். இன்னும் இறங்கி ஆக்சுவலாக ட்ரிப் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு ட்ராப்பாக ட்ரிப் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அது ஸ்லோவாக அப்படி இறங்கின பிறகு நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆயில் ஃபில் பண்ணிடலாம். ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, மட்டு ஜாஸ்தி. லாஸ்ட் மழை வர்ற டைமில் யூஸ் பண்ணிருந்தது. இன்னும் வாஷ் பண்ணல பைக்கு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு பைக் வாஷ் பண்ண போகலாம். அண்ட் ஸோ வில் புட் பேக் த போல்ட்ஸ் அகெயின். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரெயின் போல்ட். ட்ரெயின் போல்ட் வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும். ஸோ யூ நீட் டு க்ளீன் இட் வெரி வெல். ஸோ தட் அந்த ஸ்லட்ஜோ இல்லை அந்த என்ன சொல்கிறது அந்த மண் அதெல்லாம் இருக்கக்கூடாது. when you are fitting the drain bolt, அந்த கேஸுக்கோ ட்ரெயின் போல்ட் நடுவில் ஏதாவது மண் இல்லை ஏதாவது கல் ஏதாவது இருந்ததுன்னா ஆயில் லீக் ஆகும். Actually, this camera is kept inside the car. So this is the boot space of the car, and the partial shelf இருக்கு இல்லையா அதில் வச்சுருக்கேன். ஸோ அங்கே நல்லா க்ளீனாக கவர் ஆகுது. ஓகே, ஸோ ட்ரெயின் போல்ட் போட்டாச்சு. இதை டைட் பண்ணணும். ஸோ திருப்பி அந்த ரிங் ஸ்பேனர் எடுத்துக்கலாம். ரிங் ஸ்பேனர் ஸோ லாஸ்ட் டைட் பண்ணும்போது வந்து இந்த லாஸ்ட் அந்த சர்டன் டார்க் இருக்குது, அது வரைக்கும் மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். ஓவர் டைட்டன்லாம் பண்ணக்கூடாது. அண்ட் ஸோ இதில் டைட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபனல் எடுத்துக்கலாம். ஃபனல் வந்து க்ளீனாக இருக்கணும். ஸோ வித்தவுட் எனி லிண்ட் இன் தட். ஸோ க்ளீனாக இருக்கணும். ஸோ பைக் வந்து நான் சென்டர் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துடுறேன். நான் ட்ரெயின் போல்ட்டு ஃபுல் டைட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த உள்ளே இருக்க ஆயில் எதுவுமே லாஸ்ட்டாக வெளியே வராது. நம்ம இந்த ட்ரெயின் ஆயில் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணிடலாம். இவ்வளோ கருப்பாக இருக்குது. ஸோ அந்த ஃபில்லர் மவுத் வந்து கொஞ்சம் க்ளீனாக வைப் பண்ணணும் பிஃபோர் ஃபில்லிங் ஆர் ஃபிக்ஸிங் தட் ஃபனல் தேர். ஸோ ஃபனல் க்ளீனாக ஒரு வாட்டி வைப் பண்ணிவிட்டு அதில் ஃபிட் பண்ணிவிடுங்க. தென் டேக் த idemitsu fully synthetic oil, கேப் ஓப்பன் பண்ணிவிடுங்க. தென் ஃபில் இட். ஸோ அந்த ஃபனல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். Start filling it. So almost இது வந்து ஒரு half fill பண்ணியிருக்கேன். ஸோ ரொட்டேட் பண்ணி டர்ன் பண்ணிட்டு then fill from the other side. And ஆயில் வந்து ஃபுல்லாக கேன் வந்து ஃபுல்லாக டில்ட் பண்ணோன்னா எல்லா ஆயில் வெளியே வந்தது. அந்த கிளச் கேபிள் இருக்குது பாருங்க, அந்த கேப் அப்படி வச்சு இந்த டேங்க் சப்போர்ட்டில் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உள்ளேருந்து லாஸ்ட் ட்ராப் வர வரைக்கும் அப்படி நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஆனாலும் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். திஸ் இட் செல்ஃப் இஸ் பரவாயில்ல. இந்த ஆயில் வந்து இட் இஸ் அரௌண்ட் 491 rupees எம்ஆர்பி. அதை நீங்கள் வந்து இது வந்து IRG5 IRG7 எடுத்திங்கன்னா அது ஸ்டில் மோர் எக்ஸ்பென்சிவ். அது இஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 800 rupees இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் இந்த ஆயில் தான் வாங்க போகிறேன். ஸோ வி டீல் வித் idemitsu. விஸ்காசிட்டி நல்லாயிருக்கு. ஸோ கைஸ், அது ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த ஓல்டு ஆயிலை இதில் ஃபில் பண்ணிடலாம். ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். இது வந்து வெளியில் போட்டுறக்கூடாது.
இதில் ஃபில் பண்ணி எடுத்துன்னு போய் ஏதாவது சர்வீஸ் சென்டரில் கொடுத்துடணும். கேரேஜ் இல்லை சர்வீஸ் சென்டரில் கொடுத்தோம்னா அவங்க வந்து அவங்கக்கிட்ட ஒரு வெண்டர்ஸ் வருவாங்க. ஸோ தில் பை ஆல் தீஸ் ஓல்டு யூஸ்ட் ஆயில்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட அவங்க த்ரூ வந்து கம்பெனிக்கு அப்படியே போயிடும். கம்பெனிக்கு இல்லை ஒரு ப்ராப்பர் டிஸ்போசிங் ப்ராசஸ்க்கு போயிடும். ஸோ இது இஸ் 1 liter கேன் அந்த பாட்டில். பட் இது வந்து 750 ml கிட்ட இருக்குது. ஸோ தட் இஸ் ஒரு 250 ml கிட்ட ஆயில் ஆல்மோஸ்ட் பர்ன் ஆயிருக்கு வண்டியில். ஸோ இது வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிக்கலாம், எங்கேயும் வெளியே போடக்கூடாது. ஸோ ஆயில் லாஸ்ட் ட்ராப் வரைக்கும் இறங்கிடுச்சு. ஸோ இது இன்னும் ட்ரிப் ஆகிட்டே இருக்குது, இன்னும் வந்துட்டுருக்கு. பட் எனிவே வி வில் டேக் இட் அவுட். ஒன்மையில் உள்ள க்ளீனாக இருக்கா? ஸோ இந்த கேன் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து ஏதாவது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ ஒரு ஆட் மாதிரி பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகும். எனக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுவேன், இல்லை நான் ஏதாவது இதில் யூடியூப்பில் இல்லை இன்ஸ்டாகிராம் ஏதாவது ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து போட்டுக்குவோம். பிகாஸ் ஐ டோன்ட் யூஸ் எனி எக்ஸ்டர்னல் ஃபோட்டோஸ் ஆர் கூகுள் டவுன்லோட் ஃபோட்டோஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நானே ஃபோட்டோ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம யூடியூப் சேனல், எஸ்பெஷலாக யூடியூப் சேனலில். ஸோ ஆல்மோஸ்ட் ஆயில் எல்லாம் இருந்துச்சு. அந்த மேலே கொஞ்சம் ஆயில் இருக்கும் அந்த ஃபனலில், எனக்கு க்ராஸாக நிற்கிறதுனால அது கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு எடுத்துடணும். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ட்ராப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆக்சுவலி ஃபனல் க்ளீனாக வெளியே வந்தது, அதை தொடச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஆயில் ஃபில்லிங்லாம் இதுக்காக யூஸ் ஆகும். ஸோ டிப்ஸ்டிக் எடுத்துங்க. டிப்ஸ்டிக் வந்து க்ளீனாக ஒரு வாட்டி வைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி வைப் பண்ணியாச்சு. இதில் வந்து லிண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது, டஸ்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. க்ளீனாக உள்ள ஸ்க்ரூ பண்ணி டைட் ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. அது ஃபுல் ப்ராப்பர் சீட்டிங் வரைக்கும் போய் திருப்பி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அந்த டிப்ஸ்டிக்கில் வந்து லெவல் காமிக்கும். ஸோ இது வந்து மினிமம் பாயிண்ட், இது மேக்ஸிமம் பாயிண்ட். கொஞ்சம் மேலே இருக்குது, ஸோ கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ தட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ். ஏன்னா ஆயில் வந்து ஃபுல் ஹெட்டெல்லாம் கொஞ்சம் சர்க்குலேட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த ஓல்டு ஆயில் எடுத்ததுனால உங்களுக்கு வந்து இப்போது கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஆயில் வந்து ஃபுல்லாக ஹெட்டுக்கெல்லாம் போகணும். ஸோ இந்த ஆயில் லெவல் கொஞ்சம் மேலே இருந்தாலும் இது ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணும்போது என்னன்னா மேலே வரைக்கும் சர்க்குலேட் ஆகும். விஸ்காசிட்டி நல்லாயிருக்கு, நல்லா கொஞ்சம் கிளியராகவும் இருக்குது. ஸோ இப்போ டைட் பண்ணி முடிச்சிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ என்கிட்ட வந்து ரிஞ்ச் தான் இருக்குது. ஏன்னா கட்டிங் பிளேயர் எங்கே தொலைஞ்சிச்சு, எங்கே போச்சு இல்லை. ஸோ ரிஞ்ச் தான் இருக்குது. ஓகே கைஸ், ஸோ ஆச்சு. நெக்ஸ்ட் வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வாஷிங். நான் ஒரு இடத்துக்கு எடுத்துன்னு போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து மிஸ்டர் இஸ்மாயில் அந்த கிரே டிஷர்ட் போட்டிருக்காரு. அவர் அங்கே பர்சன் வந்து க்ளீனாக வண்டி ரெடி பண்ணி கொடுத்தாரு. நான் பாலிஷ் போட்டு ஃபுல் ஷைனிங் வரைக்கும் எடுத்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரைடு போயிட்டு வந்தேன் வீட்டுக்கிட்ட. இங்கேருந்து ஒரு சடன் ஒரு 10 கிலோமீட்டர் அப்படி. நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ 2 டேஸ்க்கு நல்லா கண்டினியூஸாக ஒரு 2 ரைடு அடிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு லாங்கர் ரைடு போனேன். ஸோ கூகுள் மேப்பை வச்சு செஞ்சிச்சு. ஆனாலும் நல்லா அந்த நேச்சர் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி வந்தேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ கைஸ், நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க மொட்டை. ஸோ திருத்தணிக்கு போயிருந்தோம். ஸோ திருத்தணிக்கு போயிட்டு ஒரு மொட்டை அடிச்சுட்டு வந்தேன். ஆக்சுவலாக நம்ம திருத்தணிக்கு போய் ஃபேமிலி கூட போயிருந்தோம். ஸோ ஃபேமிலியெல்லாம் இங்கே தான் இருக்காங்க, கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த ஆயில் சேஞ்சில் வந்து நம்ம வந்து idemitsu இன்ஜின் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ idemitsu IRG5 10W30 ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அந்த ரிவ்யூ வந்து நான் ஷார்ட்லி நான் போடுவேன். ஓகே, ஸோ ஹோப் இந்த வீடியோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் எதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம 500 சப்ஸ்கிரைபர் தாண்டிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 1000க்கு போக போகிறோம். ஸோ கைண்ட்லி சப்போர்ட் கொடுங்க. அண்ட் ஸோ லெட்ஸ் see in the next video. Take care. Bye.